சிவ மகாபுராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது பார்க்கடலில் பிறந்த பாவையரின் கதை. மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனம், பரசுராமர், ஸ்ரீராமர், பலராமர், கிருஷ்ணர், புத்தர், கலிபுருஷர் என அவதாரங்கள் செய்து பிரசித்தராயும் யோக நிஷ்டாபரரில் சிறந்தவராயும் விளையும் துன்பங்களை நாசம் செய்பவராயும் தீயோரை தீர்ப்பவராயும் விளங்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் காமதேவனான மன்மதனால் பலவிதமாக பாதிக்கப்பட்டு பார்க்கடலின் குமாரத்தியாகிய லட்சுமி தேவியை தன் திருமார்பிலேயே தரித்து கொண்டிருக்கின்றார் என்று சூத புராணிகர் கூறும்போது சௌனகாதி முனிவர்கள் குறுக்கிட்டு, மகா ஞானியே, ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீராப்திக்கு எவ்வாறு புத்திரியானாள் என்பதையும் கூற வேண்டும் என்று கேட்டார்கள். சூத முனிவர் சொல்லலானார், மகரிஷிகளே, பூர்வத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நேரிட்ட போரில் இரு தரப்பிலும் பலர் மடிந்ததால் அவர்கள் சத்தியலோகம் சென்று பிரம்மனை அணுகினர். பிரம்மனின் ஆலோசனையின்படி அவர்கள் பார்க்கடலில் துயில் கொள்ளும் மகாவிஷ்ணுவை வணங்கி தங்கள் விருப்பத்தை தெரிவித்தனர். விஷ்ணுவின் ஆணைப்படி மந்தரமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தனர். மகாவிஷ்ணு ஆமை அவதாரம் எடுத்து மலையை தாங்கினார். நீண்ட நேரம் கடைந்ததால் வாசுகி பாம்பு வலியால் தவித்து விஷத்தை கக்கியது. எங்கும் பரவிய அந்த ஆலகால விஷத்தை கண்டு தேவர்கள் பயந்து சிவபெருமானை சரணடைந்தனர். தேவர்களின் இன்னல்களை போக்க சிவபெருமான் அந்த நஞ்சை தன் கையில் எடுத்து உட்கொண்டார். அது உலகை அழிக்காமல் இருக்க பார்வதி தேவி சிவனின் கழுத்திலேயே நஞ்சை தடுத்து நிறுத்தினார். இதனால் சிவபெருமான் நீலகண்டர், மணிகண்டர் போன்ற திருநாமங்களை பெற்றார். நஞ்சு நீங்கிய பின் பார்க்கடலில் இருந்து லக்ஷ்மி தேவி, தன்வந்திரி, சந்திரசூரியர், கல்பகத்தரு, குதிரை, காமதேனு, கௌஸ்துவமணி மற்றும் அமிர்தம் ஆகியவை தோன்றின. அமிர்த திவளைகளில் இருந்து பேரழகு வாய்ந்த அப்சரஸ் கன்னியர்களும் தோன்றினர். லக்ஷ்மியையும் கௌஸ்துவமணியையும் மகாவிஷ்ணுவும் காமதேனு முதலானவற்றை தேவேந்திரனும் பெற்றுக்கொண்டனர். ஆனால் அசுரர்கள் தங்களின் வலிமையால் அமிர்தத்தை கவர்ந்து சென்றனர். அமிர்தத்தை மீட்க மகாவிஷ்ணு பேரழகு பொருந்திய மோகினி அவதாரம் எடுத்தார். மோகினியின் அழகில் மயங்கிய அசுரர்கள் அமிர்தத்தை அவளிடமே கொடுத்து பகிர்ந்தளிக்க சொன்னார்கள். மோகினி அசுரர்களை ஏமாற்றி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தத்தை அளித்துவிட்டு மறைந்தாள். ஏமாற்றம் அடைந்ததை உணர்ந்த அசுரர்கள் தேவர்களுடன் கடும் போர் புரிந்தனர். போரில் விஷ்ணுவின் சக்கராயுதத்திற்கு அஞ்சி அசுரர்கள் பாதாள லோகத்திற்கு ஓடி ஒளிந்தனர். அவர்களை துரத்தி சென்ற மகாவிஷ்ணுவும் பாதாள லோகத்தை அடைந்தார். அங்கே இருந்த அசுர பெண்களின் அழகில் மயங்கிய விஷ்ணு அவர்களுடன் இன்புற்று வாழ்ந்து பல புத்திரர்களை பெற்றெடுத்தார். அந்த புத்திரர்கள் உலகையே அச்சுறுத்தும் தீயவர்களாக வளர்ந்தனர். விஷ்ணுவின் புத்திரர்களால் உலகம் அழிய தொடங்குவதைக் கண்டு பிரம்மன் சிவபெருமானிடம் முறையிட்டார். சிவபெருமான் பயங்கரமான காளையின் உருவமெடுத்து பாதாள லோகம் சென்று விஷ்ணுவின் தீய புத்திரர்கள் அனைவரையும் தன் கொம்புகளால் குத்தி கொன்றார். இதை கண்டு கோபித்த விஷ்ணு காளையுடன் போரிட்டார். இறுதியில் அது சிவபெருமான் என்பதை உணர்ந்து தன் தவறை மன்னிக்குமாறு வேண்டினார். சிவபெருமான் விஷ்ணுவின் மோகத்தை போக்கி பாதாள லோகத்து தீமைகளை அடக்குவதற்காக தனது சுதர்சன சக்கராயுதத்தை அவருக்கு பரிசாக அளித்தார். பாதாள லோகத்தில் எஞ்சியிருந்து பேரழகு வாய்ந்த அசுர பெண்களை கண்ட தேவர்கள் அவர்களின் அழகில் மயங்கி அவர்களை அடைய விரும்பினர். தேவர்களின் இந்த இழிவான காம செயலை கண்டு கோபமுற்ற பார்வதி தேவி, யார் ஒருவர் இந்த உலகை விடுத்து பாதாள லோகத்து பெண்களை தீண்ட நினைக்கிறாரோ அவர் உடனே உயிர் துறப்பார் என்று கடுமையான சாபமிட்டார். இதனால் பயந்த தேவர்கள் தங்கள் எண்ணத்தை கைவிட்டனர். கணவன்மார்களை இழந்த அந்த பாதாள லோக பெண்கள் தங்களுக்கு நல்வழி காட்டுமாறு பார்வதி தேவியை வணங்கினர். தேவி அவர்களுக்கும் இறங்கி, நீங்கள் பூலோகத்தில் மனித உருவம் எடுத்து சிவபெருமானின் கணங்களாகவும் தபோ நிஷ்டர்களாகவும் பிறக்கும் ஆண்களை அடைந்து இன்புறுவீர்கள் என்று அருளினார். இந்த காமத்தின் விளைவால்தான் பின்னாட்களில் மகாவிஷ்ணு கிருஷ்ண அவதாரத்தின் போது கோபிகைகளுடனும் நரகாசுரனின் சிறையில் இருந்த பெண்களுடனும் ராதையுடனும் கூடி இன்புற நேர்ந்தது. ஒருமுறை பிரம்மதேவனும் பார்வதி தேவியின் திருமண கோல பாத அழகை கண்டு மனம் கலங்கி பின்னர் தன் தவறை உணர்ந்து
பிராயச்சித்த விரதங்கள் மேற்கொண்டு மன்னிப்பு பெற்றார். இவ்வாறு உலகத்தையே ஆட்டி படைக்கும் மன்மத காமத்தினால் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மதேவனுக்கே ஏற்பட்ட காம விசேஷங்களை சூத முனிவர் சௌனகாதி முனிவர்களுக்கு விவரித்து முடித்தார். சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.